வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொண்டிருப்பவர்கள் பிரியா அலசுந்தரம், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சோமாலிய கடற்கொள்ளையர்களினால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இலங்கை மீனவர்கள் ஸ்பெயின் யுத்த கப்பலின் முயற்சியால் மீட்கப்பட்டனர். ஜனாதிபதி மற்றும் இந்திய மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவருக்கிடையில் சந்திப்பு. இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஹட்டன் மற்றும் மட்டக்களப்பிற்கு விஜயம். மத்திய வங்கியின் வருடாந்த அறிக்கையின் தலா வருமானம் தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை நிராகரிக்கிறோம். மத்திய வங்கியின் ஆளுநர் கருத்து. முதல் செய்தி பிரதான விசாரணை. ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய மக்களவையின் எதிர்க்கட்சித் தலைவி சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று முற்பகல் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்தனர். ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினருடன் சுஷ்மா ஸ்வராஜ் காலை நேர விருந்துபசாரத்திலும் கலந்து கொண்டார். இந்த சந்திப்பில் வெளிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பேரிஸ், ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க, இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் அசோக் காந்தா உள்ளிட்ட பலரும் பிரசன்னமாக இருந்தனர். முதல் செய்தி பிரதான விசாரணை. ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். சோமாலிய கடற்கொள்ளையர்களால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 6 இலங்கை மீனவர்கள் ஸ்பெயின் யுத்த கப்பல் ஒன்றினால் மீட்கப்பட்டுள்ளனர். நிமேஷா துவ படகிலிருந்து இலங்கை மீனவர்களை இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளனர். இந்த மீனவர்கள் 6 மாதங்களுக்கு முன்னர் சோமாலிய கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்டிருந்தனர். ஸ்பெயின் கடற்படைக்கு சொந்தமான இன்ஃபான்டா எலெனா என்ற படகின் மூலம் தன்சானியாவிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மீனவர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளனர். இந்த படகில் இருந்ததாக கூறப்படும் 6 இலங்கை மீனவர்கள் தவிர சோமாலிய கடற்கொள்ளையர்கள் என சந்தேகிக்கும் 7 பேர் அங்கிருந்ததாக ஸ்பெயின் ராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர். ஸ்பெயின் கடற்படையினரால் இலங்கை மீனவர்களுக்கு நீர் மற்றும் உணவு வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சோமாலிய கடற்கொள்ளையர்கள் கப்பல்கள் மீதான தாக்குதல்களுக்கு இலங்கை மீனவர்களின் படகை பயன்படுத்தியதாக ஸ்பெயின் கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். இந்த மீனவர்களை ஸ்பெயின் கடற்படையினர் டியூனிசியாவிற்கு அழைத்து வந்ததன் பின்னர் அவர்களை தருஸ்லாம் நகருக்கு அழைத்துச் செல்வார்கள். அவர்கள் மீட்கப்பட்டமை குறித்து கெனியாவின் நைரோபியில் உள்ள தூதரக அதிகாரிகள் எம்முடன் கலந்துரையாடினார்கள். இந்த மீனவர்களுக்கு விமான பயணச்சீட்டுகளை பெற்றுக் கொடுக்க வெளிவகார அமைச்சுடன் நாம் கலந்துரையாடியுள்ளோம். இதன்படி தருஸ்லாம் நகரில் இருந்த இவர்கள் விமானத்தின் மூலம் நாட்டிற்கு அழைத்து வரப்பட உள்ளனர். நிமேஷா துவ என்ற மீன்பிடி படகு நீர்கொழும்பு துறைமுகத்திலிருந்து கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி பயணித்தது. சர்வதேச கடற்பரப்பில் மீன்பிடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நோக்கில் 6 மீனவர்களுடன் இந்த படகு புறப்பட்டுச் சென்றுள்ளது. இந்த படகு சென்ற நாள் முதல் சுமார் 1 மாத காலம் தொடர்புகள் காணப்பட்ட போதிலும் அதன் பின்னர் அனைத்து தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டன. குறித்த மீனவர்கள் தொடர்பான தகவல்கள் தெரிய வராததை தொடர்ந்து படகின் உரிமையாளர் மற்றும் மீனவர்களின் உறவினர்கள் அதிகாரிகளுக்கு அறிவித்தனர். எவ்வாறாயினும் 3 மாதங்கள் கடந்த நிலையிலும் குறித்த மீனவர்கள் தொடர்பான எவ்வித தகவல்களும் கிடைக்கப்பெறவில்லை. கடந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி நியூஸ் ஃபர்ஸ்ட் இந்த விடயம் தொடர்பில் செய்தி வெளியிட்டது. சோமாலிய கடற்கொள்ளையர்கள் படகின் உரிமையாளருடன் தொலைபேசியூடாக மேற்கொண்ட கலந்துரையாடல்களையும் நாம் ஒளிபரப்பியிருந்தோம். Can we talk to the fishermen? Are they with you now? No one is allowed you.
சோமாலிய கடற்கொள்ளையர்களால் $6 மில்லியன் கப்பமாக கோரப்பட்டிருந்தது. இந்த கப்பத் தொகையை செலுத்துவதற்கான இயலுமை மீனவர்களின் உறவினர்களுக்கு காணப்படாத நிலையில் இவ்வாறு கோரப்பட்ட கப்பத் தொகையை அரசாங்கத்தினால் செலுத்துவதற்காக சாத்தியங்கள் இல்லை என கடற்றொழில் அமைச்சு தெரிவித்தது. ஸ்பெயின் போர் கப்பலிலிருந்து இன்று காலை நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து தெரிவித்த இலங்கை மீனவர்கள், நான் தற்போதும் ஸ்பெயினின் யுத்த கப்பலில் இருக்கிறேன். படகை ஸ்பெயினின் யுத்த கப்பலை மீட்டது. உண்மையில் கூற வேண்டுமாயின் ஸ்பெயினின் யுத்த கப்பலை எம்மை காப்பாற்றியது. எமது உறவினர்களுடன் நேற்று கதைத்தோம். எமது அரசாங்கத்தினால் நமக்கு வழங்கப்பட்ட ஒத்துழைப்பு போதுமானதாக இல்லை. எம்மை நோக்கி பார்க்கவில்லை. எமது வீடுகளில் கூறியதை போன்று எமது அரசாங்கத்தினால் நாம் அவதானிக்கப்படவில்லை. அரசாங்கத்திற்கும் அமைச்சுக்கும் திட்டுவது இலகுவான விடயம். யார் திட்டினாலும் பயனில்லை. தற்போது இவர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட வேண்டும். மற்ற அரசு எல்லைகளுக்குள் செல்ல வேண்டாம் என நான் தொடர்ச்சியாக கூறுகிறேன். இதேவேளை குறித்த மீனவர்கள் இன்று பிற்பகல் தமது உறவினர்களுடன் தொலைபேசியின் ஊடாக கலந்துரையாடினார்கள். உரிமையாளர் எம்முடன் தொடர்பு கொண்டு கூறினார், படகை கடற்படையினர் மீட்டுள்ளனர். எவ்வித பிரச்சனையும் இல்லை. மருந்துகள் மற்றும் உணவுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். Developing story பிரதான அனுசரணை JD 5047D டிராக்டர். எடுங்க மை டியர், இதோ ஜான் டியர். இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று ஹட்டன் மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களுக்கு விஜயம் செய்துள்ளனர். மட்டக்களப்பு வந்தார்மூலை பிரதேசத்தில் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் புனரமைக்கப்பட்ட தொழிற்பயிற்சி நிலைய கட்டடத்தை இந்திய நாடாளுமன்ற குழுவினர் திறந்து வைத்தனர். இந்த நிகழ்வில் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ச உள்ளிட்ட மேலும் பலர் கலந்து கொண்டிருந்ததுடன் இந்திய எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா சுவராஜ் இந்த கட்டடத்தை திறந்து வைத்தார். இரு நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவுக்கு அமையவே இந்திய அரசாங்கம் இலங்கையில் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதாக இதன்போது உரையாற்றிய இந்திய எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் 52வது கட்டத்திற்கு ஒத்துழைப்பை வழங்கியமை தொடர்பில் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் தமது நன்றிகளையும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் அழைப்பின் பேரில் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஹட்டன் நகருக்கு இன்று முற்பகல் விஜயம் செய்தனர். இந்திய எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா சுவராஜ் தலைமையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திகோயா தரவல மைதானத்தில் தமிழ் மற்றும் சிங்கள கலாச்சார சம்பிரதாய முறையின் பிரகாரம் வரவேற்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர்களான பசில் ராஜபக்ச, டலஸ் அழகப்பெரும மற்றும் ஆறுமுகன் தொண்டமான் ஆகியோரின் தலைமையில் வைபவம் ஒன்றும் நடைபெற்றது. இந்தியாவிலிருந்து எதிர்கட்சி தலைமையில பாராளுமன்ற குழு வந்திருக்கு. அவங்கள அன்னைக்கு நாங்கள் சந்திச்ச நேரம் நம்ம மக்களுடைய வீட்டு பிரச்சனை, இன்னைக்கு நம்ம தேயிலை தோட்டங்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறதும், அது அழிஞ்சா நம்மளுடைய குடியிருப்பு இல்லைன்னா நம்மளுடைய எதிர்காலம் என்ன ஆகுது போகுது, அதெல்லாம் பற்றி விரிவாக பேசணும். அதே நேரம் அவங்களுக்கு ஒரு குறிப்பு அறிக்கையும் கொடுத்துருக்கோம். நாங்கள் எதிர்பார்க்குறோம். இங்கே வந்திருக்காங்க, தமிழ்நாட்டிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து நம்மளுடைய குடியிருப்புக்கு ஒரு வழி செய்வாங்கிறத நாங்கள் எதிர்பார்க்கிறோம். Our developmental interventions in your favor have been focused. உங்களுக்கான எமது அபிவிருத்தி வேலை திட்டங்களில் 4 பிரதான பிரிவுகள் அடங்குகின்றன. வீடமைப்பு, கல்வி, சுகாதாரம் மற்றும் போக்குவரத்து ஆகிய துறைகளாகும். கல்வி மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்பு தொடர்பில் விசேடமாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. உங்களின் அபிலாஷைகளை சமூக பொருளாதார கட்டமைப்பினூடாக எம்மால் கட்டியெழுப்ப முடியும். இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் 50,000 வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டத்திற்கு இந்தியா ஒத்துழைப்புகளை வழங்குகின்றது. அதனைத் தொடர்ந்து மலையக மக்களுக்கு 4,000 வீடுகளை நிர்மாணித்து கொடுப்பதற்கும் நாங்கள் தீர்மானித்தோம். அதன் அடிப்படையில் தோட்டங்களில் வாழ்கின்ற மக்களை அங்கிருந்து வெளியேற்றி அவர்களுக்கென பிரத்யேகமான வீடுகளை நிர்மாணிக்க முடியும் என எதிர்பார்க்கின்றோம். வீடுகளுக்கான இடங்களின் தெரிவுகள் எதிர்வரும் மாதங்களில் இடம்பெறுவதுடன் இந்த ஆண்டிற்குள் நிர்மாண பணிகளை ஆரம்பிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம். இந்தியானு சம்பவයක් ඇති පිරිසක් ඇටියට සඳහන් தமது பிறப்பு சான்றிதழில் இந்திய வம்சாவளி என குறிப்பிடப்பட்டுள்ள ஒரே பிரிவினர் நீங்கள் என்பதனை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறான மக்களை சந்திப்பதற்காக இந்திய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்துள்ளமையை உங்களையும் இலங்கையையும் கௌரவிக்கும் செயலாகவே நான் கருதுகின்றேன். எமது அரசாங்கம் இந்த நாட்டில் ஏதேனும் அபிவிருத்தி திட்டம் ஒன்றை மேற்கொள்ளுமாயின் அந்த அபிவிருத்தியின் பெறுபவர்கள் அனைத்தும் இந்த தோட்டத்தில் உள்ள உங்களுக்கே உரித்தாக வேண்டும் என உறுதியாக கூற வேண்டும். இந்த நடவடிக்கைகளுக்காக இந்திய அரசாங்கத்தின் உதவிகள் கிடைக்கப் பெற்றுள்ளன. அந்த உதவித்தொகை கிடைக்காவிடினும் மதிப்புக்குரிய ஜனாதிபதி மற்றும் அமைச்சர் தொண்டமானின் தலைமையில் இந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை உறுதியாக கூறுகின்றேன். இதற்காக உங்களின் ஒத்துழைப்பையும் கோரி விடைபெறுகின்றேன்.
Developing story பிரதான அனுசரணை JD 5047 D டிராக்டர் எடுங்க மைடிய இதோ ஜான் டியர். මෙන්න විශේෂ පොතක්. මගින් 127 දෙනෙකු රැගත් ගුවන් යානයක් පාකිස්තානයේ ඉස්ලාමාබාද් ජාත්‍යන්තර ගුවන්තොටුපළ ආසන්න ප්‍රදේශයකට කඩාවැටී තිබෙනවා. අයහපත් කාලගුණයේ හේතුවෙන් යානය කඩාවැටී ඇතැයි පාකිස්තාන නාලිකාවක් උපුටා දක්වමින් BBC ලෝක සේවය වාර්තා කළා. අනතුරට ලක්වන අවස්ථාවේ ගුවන් යානය කරච්චි නගරයේ සිට ඉස්ලාමාබාද් නගරය දක්වා පියාසර කරමින් තිබූ බවද එම වාර්තාවන්හි සඳහන්. අනතුර පිළිබඳ වැඩිදුර තොරතුරු වාර්තා වී නැහැ. මෙනම් පුවත නැවතත්. මගින් 127 දෙනෙකු රැගත් ගුවන් යානයක් පාකිස්තානයේ ඉස්ලාමාබාද් ජාත්‍යන්තර ගුවන්තොටුපළ ආසන්න ප්‍රදේශයකට කඩාවැටී තිබෙනවා. අයහපත් කාලගුණයේ හේතුවෙන් යානය කඩාවැටී ඇතැයි පාකිස්තාන නාලිකාවක් උපුටා දක්වමින් BBC ලෝක සේවය වාර්තා කළා. අනතුරට ලක්වන අවස්ථාවේ ගුවන් යානය කරච්චි නගරයේ සිට ඉස්ලාමාබාද් නගරය දක්වා පියාසර කරමින් තිබූ බවද එම වාර්තාවන්හි සඳහන්. අනතුර පිළිබඳ වැඩිදුර තොරතුරු වාර්තා වී නැහැ. ජෙෆ්රි ஸ்துதி மனோஜ். விசேட செய்தி ஒன்று. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் பயணிகள் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சீரற்ற வானிலை காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றதாக பாகிஸ்தான் தகவல்கள் மேற்கோள் காட்டி BBC செய்தி வெளியிட்டுள்ளது. குறித்த விமானத்தில் 127 பயணிகள் பயணித்துள்ளதாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. கராச்சியிலிருந்து இஸ்லாமாபாத் நோக்கி பயணித்த பயணிகள் விமானமே விபத்துக்குள்ளானதாக BBC செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த விசேட செய்தியினை மீண்டும் அறிய தருகிறோம். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் பயணிகள் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சீரற்ற வானிலை காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றதாக பாகிஸ்தான் தகவல்களை மேற்கோள் காட்டி BBC செய்தி வெளியிட்டுள்ளது. குறித்த விமானத்தில் 127 பயணிகள் பயணித்துள்ளதாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. கராச்சியிலிருந்து இஸ்லாமாபாத் நோக்கி பயணித்த பயணிகள் விமானமே விபத்துக்குள்ளானதாக BBC செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடீம். Nandri Jeffrey. A plane carrying 127 passengers has crashed in bad weather near Islamabad International Airport in Pakistan. The BBC, quoting Pakistani TV channel Geo News, said the airliner was flying from Karachi to Islamabad when it crashed. Here's a look at that breaking news item once again. A plane carrying 127 passengers has crashed in bad weather near Islamabad International Airport in Pakistan. The BBC, quoting Pakistani TV channel Geo News, said the plane was flying from Karachi to Islamabad when it crashed. Details of the crash are still coming in. News First will bring you more on this story as and when it unfolds. புதிய Enfagro A+ ஆரோக்கியமான பிள்ளைகளை அதிகமாக கற்கின்றனர். உழுதிடவும் பதப்படுத்தவும் அதில் சூடடித்திடவுமே டிஸ்க் பிரேக் பவர் ஸ்டியரிங் சேஃப்டி பார் இருக்குதே. JD 5047 D டிராக்டர் உலகின் முதல் தரம். எடுங்க மைடிய இதோ ஜான் டியர். நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடர்கின்றது. 2600வது ஸ்ரீ சம்புதத்வ ஜாந்தியின் பூர்த்தியை முன்னிட்டு வெசாக் பூரணி தினத்திலிருந்து 4 நாட்களுக்கு சிரச வெசாக் வலயத்தை நடத்துவதற்கு இம்முறையும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்கிரிய மற்றும் மல்வத் மகாநாயக்க தேரர்களை சந்தித்து ஆசி பெறும் நோக்கில் சிரச ஊடக வலையமைப்பின் சிரேஷ்ட அதிகாரிகள் சிலர் இன்று கண்டிக்கு சென்றிருந்தனர். சிரச ஊடக வலையமைப்பின் சிரேஷ்ட அதிகாரிகள் சிலர் முதலில் அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்க தேரர் உடுகம ஸ்ரீ புத்த ராக்கித்த தேரரை சந்தித்து ஆசி பெற்றனர். அதனை அடுத்து மல்வத்து பீடத்தின் அனுநாயக்கர் நியான்குட ஸ்ரீ விஜித்த சிறி தேரரை சந்தித்தனர். மல்வத்து பீடத்தின் மகாநாயக்க தேரர் திப்பட்டுவாவை ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து வெசாக் வலயத்திற்கான ஆசைகளை பெறும் வாய்ப்பும் இதன் போது அவர்களுக்கு கிட்டியது. சிரச ஊடக வலையமைப்பினால் புத்த சாசனத்தின் வளர்ச்சிக்காக முன்னெடுக்கப்படும் பல்வேறு செயற்திட்டங்களுக்கு வாழ்த்துக்களை வழங்கிய மகாநாயக்க தேரர் சிரச வெசாக் வலயத்தின் நடவடிக்கைகள் வெற்றி பெறுவதற்கான ஆசைகளையும் வழங்கினார்.
මෙහිදී මල්වතු සහ අස්ගිරි උභය පාර්ශ්වයේ මහානායක மல்வத்து மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்க தேரர்கள் இதற்கான அனுமதியையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு வழங்கினார்கள் என நான் இந்த சந்தர்ப்பத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இது பௌத்த மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும் என நான் நம்புகிறேன். இதனை ஏற்பாடு செய்யும் குழுவுக்கு இது புதிய பிராணவாயுவாக அமையும் என நாம் கருதுகின்றோம். බෞද්ධ ජනතාවට ඉතාමත්ම විශාල ප්‍රබෝධයට හේතු වෙනවට කිසිම සැකයක් නැහැ. ඒ වගේම එය නව මේ සංවිධානය කරන කණ්ඩායමට නව ප්‍රාණවායුවක් සැපයුවා කියන එකයි අපේ අදහස. நுவரெலியா ஒலிஃபன்ட் தோட்டத்தில் நிர்மாணிக்கப்பட உள்ள ஸ்ரீரங்கா கலாசார மண்டபத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு அண்மையில் நடைபெற்றது. நுவரெலியா மாவட்ட பார்லிமெண்ட் உறுப்பினரும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமுமான ஜெய் ஸ்ரீரங்காவின் பிரத்யேக செயலாளர் இந்த மண்டபத்திற்கான அடிக்கல்லை நாட்டினார். நுவரெலியா மாவட்டம் ஹாலிஃபன் தோட்ட நடுப்பிரிவில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலின் கலாசார மண்டபத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு அண்மையில் நடைபெற்றது. அடிக்கல் நாட்டும் நிகழ்விற்கு வருகை தந்திருந்த பார்லிமெண்ட் உறுப்பினர் ஜெய் ஸ்ரீரங்காவின் பிரத்யேக செயலாளர் ஆர் சசிகுமார் உள்ளிட்ட பிரமுகர்களுக்கு இதன்போது அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த மண்டபத்திற்காக பார்லிமெண்ட் உறுப்பினர் ஜெய் ஸ்ரீரங்காவினால் 20 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதனை அடுத்து ஹாலிஃபன் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் நிர்மாணிக்கப்பட உள்ள ஸ்ரீரங்கா கலாசார மண்டபத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த மலையக மக்களுடைய வாழ்வாதார நிலைமையை மின்னல் நிகழ்ச்சி மூலம் பல முறை எடுத்து காட்டினாலும் கூட இன்று மலையகத்திலே ஒரு கலாச்சார மண்டபம் கட்டுவதற்கு ஒரு ஆக கூடுதலான ஒரு 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஒரு தொகையை எமக்கு கொடுத்து உதவியை செய்ததை பற்றி நாம் பெருமைப்படுகின்றோம். அவருக்கு நன்றியை தெரிவிப்பது தான் எமது நோக்கமாகும். அரசாங்கத்தோடு இருக்கின்ற தமிழ் மந்திரிமார்கள் கூட இவ்வாறான ஒரு நிதியை ஒதுக்கீடு செய்யவில்லை. மலையகத்துக்கு மொத்தமாக ஒலிப்பண்டு தோட்டத்துக்கு 63 லட்சம் ரூபா ஒதுக்கீடு செய்திருக்கிறார். ஒலிப்பண்டு நடைபெறுவதற்கு 20 லட்சம் ரூபா, ஒலிப்பண்டு மேற்கணக்கு 30 லட்சம் ரூபா, அது மட்டும் இல்லாத 13 லட்சம் ரூபாய்க்கு ஸ்கூல் கட்டியிருக்கார். அதிகூடிய நிதியை ஒதுக்கிய பெருமை அவருக்கே சாரும். உங்களுக்கு தெரியும், மலையக அரசியல்வாதிகள் எல்லோரும் எந்த காலத்திலும் எதிர்க்கட்சியில் இருந்ததில்லை. அரசாங்கத்துடன் இணைந்து நாங்கள் உங்களுக்காகவே அரசாங்கத்துடன் இணைந்திருக்கின்றோம், உங்களுக்கு சேவை செய்ய வென்றே சொல்லிக்கொண்டு அவர்கள் வளர்ச்சி அடைகின்றார்கள், அவர்களுடைய குடும்பம் வளர்ச்சி அடைகின்றது, அவர்களுடைய வாரிசு வளர்ச்சி அடைகிறது தவிர மக்கள் இருந்தபடியே இன்னும் லயங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஜெய ஸ்ரீரங்கா மின்னல் நிகழ்ச்சியின் மூலமாக 9 வருடமாக உங்களுக்கு குரல் கொடுத்து உங்களது பிரச்சனைகளை ஒரு 5% சந்தா வாங்காமல் லயங்கள் வழியாக சென்று உங்கள் பிரச்சனைகளை எடுத்து அலசி ஆராய்ந்து வெளி உலகுக்கு எடுத்து காட்டினார். பிரதான அனுசரணை மத்திய வங்கியின் வருடாந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள தலா வருமானம் தொடர்பான கணிப்பீட்டில் தவறுகள் உள்ளதாக சமூகத்தில் சிலரினால் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை மத்திய வங்கியின் ஆளுநர் முற்றாக நிராகரித்துள்ளார். தலா வருமானம் கணிக்கப்பட்டமை குறித்த விடயங்கள் தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரும் பொருளாதார ஆலோசகருமான கலாநிதி ஹர்ஷடி சில்வா நேற்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கருத்து வெளியிட்டார். දැන් අවුරුදු කිහිපයක සිට வார்த்தாவே சுவாதீனத்துவ பிலிபதව கடந்த சில வருடங்களாக மத்திய வங்கியின் ஆண்டறிக்கை நம்பகத்தன்மை தொடர்பில் பிரச்சனைகள் நிலவுகின்றன. தலா வருமானம் இதற்கு சிறந்த உதாரணமாகும். மத்திய வங்கியின் முன்னாள் பிரதி ஆளுநர் WA விஜயவர்தனவினால் எழுதப்பட்ட மீளாய்வு ஒன்று என்னிடம் உள்ளது. மொத்த தேசிய உற்பத்தியை ரூபாவிலிருந்து டாலர்களாக மாற்றுவதற்கு 2011ஆம் ஆண்டு மத்திய வங்கியின் அறிக்கையில் பயன்படுத்தப்பட்டுள்ள நாணய மாற்று வீதத்தின்படி டாலர் ஒன்று 110 ரூபாய் 54% காணப்படுகிறது. அதனால் 2010ஆம் ஆண்டு $2,400 இருந்த தலா வருமானம் 2011ஆம் ஆண்டு $2,836 அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது பொருளாதார வளர்ச்சி வேகம் என்ன? 8.3% காணப்படுகிறது. அவ்வாறு எனின் எமது தலா வருமானம் டாலர் பெறுமதியில் எவ்வாறு 18% உயர்வடைந்தது? එහෙමනම් කොහොමද අපේ ඒක පුද්ගලයා ආදායම ඩොලර් වලින් 118කින් වැඩි වුණේ? நாம் இந்த குற்றச்சாட்டை முற்றாக நிராகரிக்கின்றோம். இவ்வாறான புள்ளி விவரங்கள் மற்றும் மதிப்பீடுகளில் தொழில்சார் ரீதியில் மத்திய வங்கி மேற்கொள்கிறது. அந்த காலத்தில் இருந்த முன்னாள் பிரதி ஆளுநர் வெளியிட்டுள்ள கட்டுரை ஒன்றை நான் பார்த்துள்ளேன். அவர் மத்திய வங்கியில் இருந்த காலகட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட முறையிலேயே இந்த மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதனாலேயே நான் இதனை நிராகரிக்கின்றேன். கலாநிதி சில்வா அவர்களுக்கு இந்த புள்ளி விவரங்கள் பொருந்தாது.
அரசியலில் ஒரு மூலையிலிருந்து பார்க்கும் போது தலா வருமானம் குறைவடைவதனையே அவர்கள் விரும்புவார்கள். எனினும் உண்மையான நிலைமையினை நாம் காண்பிக்க வேண்டும். உண்மை நிலையை சுட்டிக்காட்டும் போது அந்த நபர் அல்லது சுட்டிக்காட்டும் நிறுவனத்தின் மீது சேறு பூசுவதனை மிகவும் தவறான செயலாகவே நாம் கருதுகின்றோம். ඒ පෙන්නලා දෙන්න පුද්ගලයා එහෙම නැත්නම් පෙන්නලා දෙන ආයතනයට මඩ ගැසීම ඉතාමත්ම වැරදි ක්‍රියාවක් හැටියට අපි දකින්නේ.